இங்க பாரு, நான் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, இவர் உன் மேல என் வஸ்திரத்தை விரிப்பதற்காக பப்ளிக்க அரை நிர்வாணமாய் தொங்கினார் என் ஆண்டவர். 6 மணி நேரம் அரை நிர்வாணமாய். எத்தனை பேர் நாம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை புதிய மனுஷனை தரித்து, திங்கட்கிழமை பழைய மனுஷனை. அறியாமை உள்ள காலங்களில் அவர் காணாதவர் போல் இருந்தார். சரி, புது டிரெஸ் இல்ல, பழைய டிரெஸ். அறியாமை உள்ள காலம். இப்பொழுதோ உனக்கு வாங்கி கொடுத்த டிரெஸ் எங்க? அதனாலதான் நாங்க அந்த ராஜா விருந்து சாலையில வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறோம் பாருங்க. வஸ்திரம் இல்லாம இருக்கு. அவனுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்களா? கொடுத்திருப்பாங்க. அவனுக்கு அந்த பழசுதான் பிடிச்சிருக்கு. இன்னும் பழைய ஆள் தான். சிலருக்கு பேரு தான் மாறி இருக்கு, ஆளு மாறல. சிலருக்கு நகை மாறி இருக்கு, பகை மாறல. சிலருக்கு மீச மாறி இருக்கு, ஆசை மாறல. பழைய மனுஷன். ஆண்டவர் சொல்லு, நான் காக்கணும். அங்க பாரு, நான் உன்னை பாதுகாத்தேன்னா உனக்கு மகிமை கேரண்டிங்கிறார். நான் உன்னை பாதுகாத்த உனக்கு மகிமை கேரண்டி. இல்ல நீ வந்துருவேனா, வா பார்க்கலாம். எங்க பார்க்கிறது ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஆமென். கோவிட்னு கேட்டாலே வீட்டுக்குள்ள ஏறி கதவு போடுற ஆட்கள். ஆமென். ஏதோ கர்த்தர் மேகங்களுடனே வருகிறார்னா அந்த அந்த ஒரு சத்தமே போதும், ஆளு. ஆமென். அதாவது இயேசு பூட்டி அறைக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்லுவார் பாருங்க, எல்லாம் பயந்து. அப்படிப்பட்டவர். தேவனால் காக்கப்பட ஒரு தேவ பிள்ளை கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று, பழைய மனுஷனை களைந்து போடு. அதுக்குதான் தேவன் கிருபை தருகிறார். பழைய மனுஷனை களைந்து போடுகிறதுல ஒரு தேவ பிள்ளை கவனிக்க வேண்டிய 3 பிரதானமான காரியங்கள். இதை யூதா நிருபத்திலிருந்து அந்த 3ஐயும் சொல்லிவிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். 1, அழைப்பை மறக்காதேங்கள். அழைப்பை மறக்காதே. 2, விசுவாசத்தை விட்டு விடாதே. 3, கிருபையை வீணாக்காதே. ஆமா. ஏன் இந்த 3ஐயும் சொன்னேன்னா, 3 சொல்லி முடிக்க முடியுமான்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல 2ஓட முடிஞ்சது. அதுவும் முடியல, இருத்தி பிரேக்க போட்டு நிறுத்தணும். ஆமே. ஒரு தேவ பிள்ளை கவனிக்க வேண்டிய 3 பிரதானமான காரியங்கள் இதை யூதா நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதா நிருபம் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போவதுக்கு முன்பாக நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப மிக 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 தேவையான ஒரு ஒரு சாப்டர். மொத்தமே ஒரே ஒரு அதிகாரம் தான். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அழைப்பை மறக்காது. என்ன அழைப்பு? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நல்ல கவனிங்க. 1வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுவின் சகோதரனுமாய் இருக்கிற யூதா. ஒரு செகண்ட் அப்படியே நில்லுங்க. இந்த இடத்துல எவ்வளவு மேன்மை பாருங்க. இந்த யூதா யார் தெரியுமா? இயேசுவின் சகோதரன். இயேசு பிறந்த பிற்பாடு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்களில் ஒருவன் தான் யார் தெரியுமா? யூதா. அப்ப யூதா தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கலாம் தெரியுமா? நான் யாரு தெரியுமா? இயேசுவின் ஆமென். வேற அதாவது நான் அவருடைய ஊழியக்காரன். எனக்கு அது மேன்மை. ஆமென். அதுலயும் பாருங்க, முதல்ல இயேசுவை வைக்கிறார், அடுத்து சகோதரனை வைக்கிறார், 3வது தன்னை வைக்கிறார். ஆமென். கனம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளணும். இந்த ஒரே லைனை வச்சு இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம். தன்னை ஃப்ரெண்ட்ல வைக்கல. யாக்கோபு கூட நிருபத்தில் யூதாக்க பேரை மென்ஷன் பண்ணிருப்பாரான்னு இல்ல, மென்ஷன் பண்ணல. யாக்கோபை மென்ஷன் பண்ணல. ஆனா இவர் பாருங்க, இயேசுவை ஃப்ரெண்ட்ல வைக்கிறார், சகோதரனை அடுத்து வைக்கிறார், இவர் தன்னை கடைசியா வைக்கிறார். கடைசியா. ஆமென். அந்த மொத்தமே ஒரு பக்கம் ஃபுல்லா, மறுபக்கம் பாதி. இவ்வளவுதான் யூதா நிருபம்.
ஆமென். 14 புத்தகம் எழுதின பவுல் எழுதின 14 புத்தகத்தையும் கர்த்தர் இதுல வைச்சார். யூதா எழுதின அந்த 1.5 பக்கத்தையும் கர்த்தர் இதுல வைத்தார். ஒன்றையும் மறந்து விடுவதற்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க கர்த்தருக்கு என்று செய்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அவருடைய கணக்குல இருக்கும்.